லப்பர் பந்து திரைப்படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து நடிகர் தனுஷை இயக்க உள்ளார் என்ற செய்தி வெளியானது முதலே ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. மார்ச் 2026 இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என்று ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது இதன் பணிகள் தொடங்குவதில் சிறிய காலதாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நடிகர் தனுஷ் தற்போது பல முக்கிய திட்டங்களில் ஒரே நேரத்தில் கவனம் செலுத்தி வருகிறார். குறிப்பாக விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் உருவாகியுள்ள காரா திரைப்படம் வரும் ஏப்ரல் 30, 2026 அன்று வெளியாக உள்ளது. இதற்கான புரமோஷன் பணிகளில் தனுஷ் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவாகும் D55 மற்றும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக திட்டமிடப்பட்டுள்ள D56 ஆகிய படங்களின் பணிகளும் வரிசை கட்டி நிற்கின்றன. இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது. தற்போது இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து படத்தின் படப்பிடிப்பு தளங்களை தேர்வு செய்யும் பணிகளை தொடங்கியிருந்தாலும் முழுவீச்சிலான படப்பிடிப்பு ஏப்ரல் அல்லது மே மாதத்திற்கு பிறகே தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலதாமதத்தை ஒரு வாய்ப்பாக கருதும் தமிழரசன் பச்சமுத்து தனது திரைக்கதையை இன்னும் வலிமையாக திட்டமிட்டுள்ளார். லப்பர் பந்து படத்தில் விட்ட சில சிறு குறைகளை கூட இந்த படத்தில் சரி செய்து தனுஷின் மாஸ் மற்றும் கிளாஸ் இமேஜுக்கு பொருத்தமான ஒரு பக்கா கமர்ஷியல் பேக்கேஜாக இந்த கதையை அவர் மெருகேற்றி வருகிறார். அனிருத் இந்த படத்திற்கு இசையமைக்க உள்ளார் என்பது கூடுதல் பலம். எனவே லப்பர் பந்து இயக்குனருடன் தனுஷ் இணையும் இந்த கனவு திட்டம் இன்னும் செதுக்கப்பட்டு மிகச்சிறந்த படைப்பாக வெளிவரவே இந்த சிறிய காலதாமதம் என கூறப்படுகிறது.